ஆஹா, the Chennai Silks. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிவகங்கை தொகுதியினுடைய வேட்பாளர் முக்கொழுத்தூர் புலிப்படை கட்சியின் நிறுவன தலைவர் திரு கருணாசேகரன் இருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தொகுதி எப்படி இருக்கு களம்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்கள், அதாவது பெரிய அளவுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில்நாதனுடைய செயல்பாடுகள் அதிருப்தியாக இருக்குது மக்களுக்கு. ஸோ அடிப்படையான விஷயங்களை கூட செய்யலைங்கிறதும், வெற்றி பெற்றதற்கு பிறகாக தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க கூட வரலை அப்படிங்கிறதும் பரவலான குற்றச்சாட்டாக இருக்குது. 1-2 இடங்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுற அந்த நிதியிலிருந்து இந்த பள்ளிகளுக்கான அந்த டிஸ்க் இந்த மாதிரியான ரெகுலராக பண்ணுற விஷயங்களும், ஒரு சில இடங்களில் இந்த பஸ் ஸ்டாப் மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுருக்காரே தவிர, மற்றபடி ஒரு வறட்சியான ஒரு பகுதி, வானம் பார்த்த ஒரு பகுதி, விவசாயம் பொய்த்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை, நிலத்தடி நீர் அதிகமாக ரொம்ப கீழே போயிருக்கு, அதில் நிறைய இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அது போக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. நிறைய இளைஞர்கள் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து படித்த படிப்பு ஒன்றா இருக்குது, செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்குது. அவங்களாம் அதிகமாக வெளிநாடுகளில் போய் கணவன், பிள்ளைகள், குழந்தைகள், அம்மா அப்பா உறவுகள் எல்லாம் இழந்து போய் இப்போ பொருளீட்ட வேண்டிய ஒரு சூழல். இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு கவனத்தையோ இல்லை சட்டமன்றத்தில் ஒரு கேள்விகளையோ இல்லை முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கையோ எதையுமே வைக்காமல் செயல்படாமல் இருந்துட்டு இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம், அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியலைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப கையாளாகத்தனமாக மக்கள் பார்க்குறாங்க. காலையிலேருந்து உங்க கூட டிராவல் பண்ணதுல கிராமங்களுக்குள்ள போகும்போது உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் போறவங்களுமே நடிகர் கருணாஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஈர்ப்பு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களும் அவங்க கிட்ட செல்ஃபி எடுக்கிறத பார்க்க முடியுது. இந்த வரவேற்பு ஓட்டா மாறுமா? இப்ப திமுக கூட்டணி விஜய் தரப்புக்கு சொல்றது அதே தானே, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு கருணாஸ் அவர்கள் களத்துல இருந்து இந்த ஈர்ப்பு ஓட்டா மாறிடுமா? இதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க, நான் மக்களோடு எவ்வளவு இயல்பா அவங்கள ஒருத்தரா அந்த நிலையில, அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் என்னுடைய அணுகுமுறை இருக்கு. இதை நீங்க சொல்ற விஜய் கிட்ட இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இப்போ நம்ம நடிகனா இருந்தா மட்டும் ஒரு அட்ராக்ஷன் வேணா இருக்கும், ஒரு கவன ஈர்ப்பு வேணா இருக்குமே தவிர, அது ஓட்டா மாறுறதுக்கு இந்த இணக்கமான அணுகுமுறையும் அவங்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி அவங்க இடத்துல இருந்து இதை எப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாங்கிற அந்த இயல்பு நிலையில அந்த நம்ம பேசுற அந்த வார்த்தைகள், ஏன்னா கிராமத்துக்காரங்க, ஏன்னா கல்வி அறிவு பெருசா இல்லைன்னாலும் கூட அனுபவ அறிவுல படித்த பெரிய பெரிய ஆளுங்களை விட அனுபவத்தில் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். ஸோ அவங்கள நம்ம அணுகிற முறையும் நம்ம கொடுக்குற பேசுகிற வார்த்தைகளையும் வச்சு அவங்க சில எடை போடுவாங்க. எடை போட்டு சரி இவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை இருக்குது, ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, சரி இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் என் கூட பார்த்த இடங்கள்ல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஓட்டர்ஸாக இருந்த இடங்கள், அது எல்லாத்தையும் இன்னைக்கு உடைச்சி நம்ம அவங்களே இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேரையாவது நான் ஏடிஎம்கேல இருந்த மூத்த நிர்வாகிகளே 100 பேருக்கு மேலே அவங்க டிஎம்கேல இணைகிறாங்க. இது நாம கேன்வாசிலாம் பண்ணல, அவங்களே தன்னெழுச்சியாக வர்றாங்க. என்னன்னா தலைமை சரியில்லை. அம்மா இருந்த பொழுது இருந்த அந்த கட்டுக்கோப்போ அந்த இதோ இப்போ இன்னைக்கு இல்லை. அடுத்து 2வது அந்த பிஜேபிக்கு ரொம்ப இவங்க கொத்தடிமையாக போகிறதெல்லாம் கிராமங்களில் கூட யாருமே ரசிக்கலை. அதனால் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதியாக இருந்து அந்த மக்களுக்கான வேலைகளை செஞ்சுருக்கேன். அதனால் அந்த மக்களை எப்படி அணுகிறதுங்கிறதும் அவங்களுடைய நிலையிலிருந்து நான் யோசித்து வேலை செய்வேன். அந்த அடிப்படையில் என்னால் அந்த மக்கள்கிட்ட ஓட்டா மாற்றக்கூடிய அந்த சக்தி, அந்த தன்மை என்கிட்ட இருக்கு. ஒரு புகழ்பெற்ற ஆளா இருக்கிறதுல அரசியல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் அவங்கள போட்டியிட வைக்கலாம், அது நெகட்டிவ் பாயிண்ட்டும் கூட. அங்க போட்டியிடுறவங்க நான் தான் உள்ளூர், நீங்க என்ன எப்ப வேணாலும் பார்க்கலாம், அவங்களை எப்படி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த கேள்விகளை கருணாஸ் எதிர்கொள்றாரா சிவகங்கையில? அந்த கேள்வி எனக்கு இல்லை. ஆனா திருவாடனையில் நான் நிற்கும் போது இந்த கேள்வி இருந்துச்சு. அப்போ நான் மக்கள்கிட்ட கொடுத்த விளக்கம் என்னன்னா, இந்த திருவாடனை சட்டமன்றத்துக்கு உட்பட்டு என்னுடைய திருவாடனை தொகுதியில தான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஐஜி ஆஃபீஸ், இது எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த மாவட்ட நிர்வாக அலுவலகங்கள் எல்லாமே, எல்லா துறை அலுவலகம் அங்கே தான் இருக்குது. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னா, இப்போ இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கிறவர் இந்த ஊருக்காரரா, இல்லை அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கிறவர் இந்த ஊருக்காரரா, இங்கே இல்லை உங்கள் லோக்கல் திருவாடனை ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் இந்த ஊருக்காரரா? இல்லை. அப்போ இங்கே வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஏதோ ஒரு ஊரில் உள்ளவங்க தான்.
ஆனால் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு சம்பளம் கொடுக்குது. அது மாதிரி தான் என்னுடைய நிலையும். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகாக எனக்கு இந்த மக்கள் பணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நான் எப்படி அரசு அதிகாரிகள் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி மக்கள் பிரதிநிதியாக என்னுடைய வேலையை நான் இங்கேருந்து உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லி வாக்கு கேட்டு வாக்கு வாங்கி ஜெயித்தேன். இங்கே எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கடந்த 8 ஆண்டுகளாக நான் சிவகங்கை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பனங்காடிங்கிற கிராமத்தில் தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு கோழின்னு ஒரு சம்சாரிகள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். படப்பிடிப்பு இருக்கிற நேரங்களில் தான் நான் வெளியில் போகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே தொழில் நடிக்கிறது மட்டும்தான், வேற எனக்கு எந்த தொழிலும் கிடையாது. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இங்கே வரும். பாஜக வந்து மத ரீதியா பிளவுபடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுனீங்க. இந்த விஷயங்கள் கிராமங்கள் வரைக்கும் எதிரொலிக்குதா? ஆமா, தெரியுது இல்லை, எல்லாருக்குமே தெரியுது இல்லை. இப்போ கிராமங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்த கிராமங்களே பல கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 83 தேவாலயங்கள் வந்து என்னுடைய தொகுதிக்குள்ளே இருக்கு. அதாவது ஆர்சிக்கு மட்டும். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐக்கு தனியாக இருக்குது, பெந்தோகோஸ்க்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரியான தேவாலயம் கிட்டத்தட்ட ஒரு 140 150 தேவாலயங்கள் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியருடைய ஜமாத்துகள் பள்ளிவாசல்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஆனால் இந்த மக்கள்லாம் வந்து கிராமங்களில் இருக்காங்க. ஆனால் அதே கிராமங்களில் கிறிஸ்துவர் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் அவங்க பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கி நிறையா உங்களுக்கு சோசியல் மீடியா வந்து எல்லா பக்கத்துலேயுமே வந்து உங்களுக்கு போய் சேருது. இப்போ சின்ன படிக்கிற பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே ரிட்டையர் ஆன ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. குறிப்பாக வந்து கிராமத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமங்களில் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி இல்லை, அது ஒரு பாசிச மாதிரி ஒரு தப்பான ஒரு கட்சி தான். அது வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஒரு இணக்கத்தை பிளவுபடுத்துகிற ஒன்று தான். அவங்க சரியில்லைங்கிற ஒரு மனப்பான்மை, அதாவது நமக்கு அவங்க தேவையில்லை, இவங்க அந்நியமானவங்கிற மாதிரி ஒரு உணர்வு. கடந்த 2024 மக்களவை தேர்தலப்போ சிவகங்கை தொகுதிகள் நான் டிராவல் பண்ணப்போ ஒரு விஷயத்தை என்னால வந்து உணர முடிஞ்சது. அதிமுகவிற்கு காலம் காலமாக வாக்களிச்சவங்க, ரெட்டலை சின்னத்தை கையில பச்சை குத்தி இருந்தவங்க, நாங்க ஓபிஎஸ்க்காகவும் டிடிவிக்காகவும் இந்த மாதிரி அதிமுகவுக்கு வாக்களிக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ டிடிவியும் வந்து எடப்பாடி கூட சேர்ந்துட்டார். இந்த பழைய ஆதரவு வந்து அதிமுக கிடைச்ச வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ டிடிவிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆதரவு ஏன் இருந்துச்சுன்னா, அவர் ஏடிஎம்கே மீட்க போறேன். ஏன்னா வெளிப்படையாக நம்ம பேசணும்னாக்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 அந்த இயக்கத்தை ஆரம்பித்த காலங்களில் அப்போ நடந்த ஒரு பை எலெக்ஷனில் திண்டுக்கல்ல மாயத்தேவர்னு ஒருத்தரை எம்பி தேர்தலுக்கு நிப்பாட்டி நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை வந்து அவர் அடைஞ்சார். ஸோ அன்றைய காலத்தில் அதுக்கு முன்னாடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறந்த நேரங்களில் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அந்த இரங்கல் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார். எவ்வளவோ அரசியல் முரண்பாடுகள் இருந்திருந்தாலும் 2 பேருக்குள்ள, பட் ஆனால் அந்த இறப்புக்கு வந்து அவர் நேரடியாக போய் முழு நேரம் அங்கே இருந்த பொழுது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அதில் கலந்துக்கிட்டாரு. நிறைய நேரங்கள் அந்த கிராமத்தில் தரையில் அமர்ந்து அங்கே இருந்து இரங்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அன்றைய காலத்தில் இருந்த உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து இந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து அதிகமான ஈடுபாடும் பற்றும், இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கேங்கிற கட்சியே அது ஒரு முக்குளத்தோர் கட்சி தாங்கிற அடையாளமெல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த விதத்தில் எடப்பாடி அவர்கள் சின்னம்மா அவர்கள் இருந்த காலங்களில் அந்த பதவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து பத்திரமா வச்சுருந்து திருப்பி கொடுக்குறேங்க மாதிரி சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சுட்டு கடைசியாக ஏமாற்றிட்டு அவர் வந்து இவர் ஓபி இவங்க கூட மோடி இவங்க கூட டைப் ஆகி அவர் அதுக்கு அடுத்து போனது எல்லாமே தெரியும். டோட்டலாகவே அந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் இவர் எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு, நான் அந்த கட்சியை மீட்க போறேன்னு சொல்லித்தான் சின்னம்மாவை நம்ப வச்சு தான் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும், அதை செய்ய முடியும்லாம் சொல்லி நம்ப வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த இடைத்தேர்தல் அந்த பதவி இழந்தவர்களுக்கான அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த தேர்தலில் அந்த 18 பேரை அந்த அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருந்தாலே எடப்பாடியினுடைய ஆட்சி கலைஞ்சிரும். பட் ஆனால் அதை டிடிவி செய்யலை. அந்த நேரத்தில் நான் கூட அதை கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து சரியோ தவறோ எடப்பாடி வந்து மோடி பிரதமர்னு சொல்லி வாக்கு கேட்குறாரு. தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி வாக்கு கேட்குறாங்க. நீங்கள் யார் உங்கள் கேண்டிடேட், யார் உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், யாரை சொல்லி நீ ஓட்டு கேட்பீங்கன்னு கூட நான் கேட்டேன். ஆனால் அவர் அந்த 40 தொகுதியிலே வேட்பாளரை போட்டு இந்த 18க்கும் போட்டு தேவையில்லாத செலவுகளை பண்ணி ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக மொத்தமாக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் எடப்பாடி மேலே அவர் சொன்னார் பண்ணாருன்னு தெரியும்.
இப்போ திடீர்னு கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் தூக்கில் மாட்டிக்குவேன்னு கூட அவர் சொன்னார். அப்புறம் திடீர்னு போய் இப்போ வந்து அவர் என் பங்காளி சண்டை, பானிபூரி சண்டை எல்லாம் சொல்லும்போது மக்கள் அவர்சன் ஆகுது, இடிட்டேட் ஆகிறாங்க. ரொம்ப அவ என்ன சொல்றது, அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை இழந்துட்டார். அதனால இவருக்கால இனிமேலாம் ஓட்டு போடுறதுங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. நான் ராமநாதபுரம் மாவட்டம் தான். திருவாடானை தொகுதியில நீங்க போட்டியிட்டப்பவும் நீங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகும் அந்த தொகுதியில் இருந்த அந்த விமர்சனங்கள் வந்து எனக்கு தெரியும். சிவகங்கையும் திருவாடானை ரொம்ப தூரம் கிடையாது. ஆமா, பக்கத்துல ரொம்ப பக்கத்துல தான், நமக்கு பார்டர் கூட தான். ஆமா, அப்படிங்கும்போது அங்க இருந்த விமர்சனங்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து எடுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவர் வந்து சென்னைக்காரர் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை இங்க மக்கள் நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே செய்யும்? இல்லையே, நான் தான் இங்க இருக்கேன்ல. இங்க இப்போ நீங்க என் கூட வந்தது எல்லாமே என்னுடைய அல்லூர் பனங்காடிக்கு சம்மந்தப்பட்ட ஊர்களில் தான் வந்தீங்க. நான் நார்மலாகவே என்னுடைய பொழுதுபோக்கு என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் ஞாயிற்றுக்கிழமைனா நான் தட்டு வண்டி ஓட்டுவேன். அது ஒரு 20 கிராமங்கள் அந்த ரோடுகளை சுற்றிட்டு தான் வருவேன். காலையில் டீ குடிக்கும்போது நான் புல்லட் எடுத்தேன்னா ஒரு 3 டீ கடையில் போய் டீ குடிப்பேன். இங்கே ஒரு டீ குடிப்பேன், அப்புறம் இங்கே டீ. இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்த்தா ரொம்ப ரொம்ப ரூரல் வில்லேஜ் இது எல்லாமே. ஸோ சாதாரண ஒரு கீத்து கொட்டாய், ஒரு பழைய காலத்து கல், இதுகள்லாம் அது நான் அந்த மாதிரி நான் அப்படித்தான் இருந்து வளர்ந்து வந்தேன். அதனால அந்த மக்கள் என்னை பார்க்குறாங்கல்ல, அன்றாடம் என் தோட்டத்துக்கு நிறைய பேர் வேலை செய்ய வருவாங்க. எல்லா ஏரியாவில இருந்துமே வருவாங்க. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நான் வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீட்டு வேலைகள்லாம் நிறைய பேர் வெளியிலேருந்து வருவாங்க. அதனால என்னை பொறுத்தவரை சிவகங்கையை பொறுத்தவரைக்கும் இல்லை. அதே மாதிரி திருவாடனையை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் இருந்த காலங்கள் வரைக்கும் எடப்பாடிக்கும் எனக்கும் முரண்பாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப சின்சியரா என் தொகுதி மக்களுக்கான எல்லா வேலைகளும் நான் கரெக்டாக செஞ்சேன். அது மக்களுக்குமே தெரியும். எப்போ வந்து ஒரு கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கருணாஸுக்கு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு எடப்பாடி ஆஃபீஸ்ல இருந்து சொன்னாங்கன்னு எப்போ ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் சொன்னாங்களோ அப்போ நான் மீடியாக்களை சந்திச்சு நான் சொல்லிட்டேன், ஒரு முதலமைச்சரே இப்படி இருக்கும் பொழுது என்னால் என்ன செயல்பட முடியும்? அதனால எனக்கு வாக்களித்த உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது மாதிரி இருக்கு சூழலுங்கிற நான் தெளிவுபடுத்திட்டேன். அதனால இதுக்கு மேலே நான் 3 வருஷம் இருந்தேன், வேலை செஞ்சேன். 2 வருஷம் நான் வேலை செய்யலை. அதே மாதிரி அந்த 3 வருடங்களில் நான் எத்தனை பேருக்கு விஓ வேலை, இந்த மாதிரி இந்த சத்துணவுல வேலை, இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் சின்ன சின்ன பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த கைம்பெண்களுக்கெல்லாம் நான் வந்து நிறையா செஞ்சேன். ஆனால் யாரும் ஒருத்தட்டையும் கைவிடலோ அதுக்கு ஒரு இது அது மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணாமல் செஞ்சேன். அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்கள் போய் விசாரிங்க, அது மாதிரி பயன்பெற்றவர்கள் யார் யார் இருக்காங்களோ அப்படி கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. 2016 ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு நீங்க தனியரசு தமிழ்நாடு சார் 3 பேரும் சேர்ந்து ஒரு அணியா செயல்பட்டு அந்த சமூக நிலநடுக்கத்துக்கான உங்க குரல்கள் வந்து முக்கியமான குரலா தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனாலும் வந்து கருணாஸ் அவர்கள் மேல வந்து ஒரு சமுதாய அடையாளம் வந்து இருக்கு. ஏன்னா அவங்க கட்சி பேரே வந்து முக்குளத்தூர் புலிப்படை தான். இதுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குதானே செய்யும்? எல்லாமே எப்படி இருக்கும்? இன்னைக்கு சிவகங்கையில வந்து சிவகங்கை சீமையை அந்த குளம் இருக்கு, தெப்ப குளத்தை வெட்டி அந்த மாளிகையை வந்து கட்டி அந்த ஊருக்கு சிவகங்கை அப்படிங்கிற பெயர் வைத்தவர் சசிவர்ண தேவர் அப்படின்னு சொன்னாலும், இந்த வெள்ளையர்களிடம் இழந்த இந்த தேசத்தினுடைய மண்ணை வெள்ளையர்களிடம் போரிட்டு மீட்டெடுத்த மங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லும் பொழுதும், முத்துவடுகநாதர் வெள்ளைக்காரன் கொன்னதுனால அவங்க வந்து கோவப்பட்டு இதை செஞ்சாங்கன்னு சொல்றதையும், இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனத்தை சின்ன மருது வந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நம்ம வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்ல ஜம்புத்தீவு பிரகடனத்தை சொன்னதோ, இந்த தேசத்துக்காக உடல்வேறு தலைவராக துண்டிக்கப்பட்டு அவருடைய உறவினர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், சிவகங்கையுடைய மண்ணின் மைந்தர்கள் அத்தனை 500க்கும் மேற்பட்டோரை கொலை செய்த வரலாறுகளை நம்ம சொன்னாலே அது ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்னைக்கு இருக்கு. குயிலி வந்து தற்கொலைப்படையாக மாறினால், ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கிடங்கை அழித்தாள்னு சொன்னாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கொல்லங்குடி வெற்றுடையால் காளி வேலுநாச்சியாரை பற்றிய தகவலை சொல்ல மறுத்ததற்காக வெள்ளையரால் கொல்லப்பட்டாள்ங்கிற வரலாறு சொன்ன எல்லாத்தையும் ஜாதி ரீதியாக சாயம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது முக்குளத்தூர் புலிப்படைன்னு சொன்னா அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. அதனால அது எனக்கு நான் எதிர்பார்க்கிறதா. ஆனால் அண்ணன் திருமாவளவன் வந்து இதே கேள்வியை பாண்டே அவர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஆமா கருணாஸ் வந்து ஜாதி அமைப்பு வச்சிருந்தாலும் அவர் அந்த சமூக மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க அடுத்த இடத்துக்கு போகணும், பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அந்த இளைஞர்கள் முன்னேறணும்னு தான் நினைக்கிறாரு, அதுக்காக வேலை செய்யறாரு. ஆனா அவர் வெறுப்பு அரசியல் செய்யலையே, மாற்று சமூகத்தின் மேலேயோ
மற்றவர்கள் யாரையும் தனக்கு கீழேயோ குறைவாகவோ மதிப்பிட்டு ஒரு வெறுப்பு அரசியல் அவர் செய்யலேன்னு சொல்றாருல்ல, இதுதான் நான் என்னுடைய சக்சஸா பார்க்குறேன். இன்னைக்கு வைகோ அவர்கள் ஒரு எப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய மேடைகளில் என்னை ஏறி பேச வைக்கிறதும், ஒரு இடதுசாரி சித்தாந்தம் உள்ள சிபிஐ சிபிஎம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி என்னை ஏத்துக்கிறாங்க, இந்த 16 ஆண்டு காலம் என்னுடைய வேலையை பார்க்குறாங்க. இவர் ஜாதி அமைப்பு வச்சிருந்தாலும் இவர் ஜாதி ரீதியான பாகுபாடுகளை மக்களிடத்துல விதைக்கிறாரா, பார்க்கிறாரா, பண்றாரா, அது மாதிரியான செயல் திட்டவற்றை தான் இருக்கான்னு பார்க்குறாங்க. அது இல்லைங்கிறது தெரியும் பொழுது அவர் சார்ந்த சமூகம் முன்னேற நினைக்கிறார். அதுல என்ன தப்பு இருக்குன்னு என்ன ஏத்துக்கிறார். அந்த கேள்வி எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, சிவகங்கை தொகுதியில வந்து முத்திரையர் சமூக வாக்குகள் வந்து கணிசமா இருக்கு. கருணாஸ் அவர்கள் வந்து முத்திரையர் சமூகத்திற்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்கள்ல உண்டு. அது இங்க களத்துல எதிரொலிச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்னும் எதிரொலிக்கலைங்க. நான் ஒன்னேன்னு சொல்றேன், எந்த சமூகமா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஒரு சமூகமா இருப்பீங்க, நான் ஒரு சமூகமா இருப்பேன். இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணணும், உங்களை திட்டலாம், உங்க குடும்பத்தாரை கூட நான் திட்டலாம். ஆக்சுவலி திட்டக்கூடாது, நான் உங்களை தான் திட்டணும். ஆனா உங்க குடும்பத்தாரை கூட நான் திட்டலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைங்கிறத ஒட்டுமொத்த உங்க சமூகத்தை நான் எப்படி திட்டலாம்? அதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அப்படி ஒருத்தர் திட்டும் பொழுது அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதும் சொல்றதும் எடுக்க வைக்கிறதும் என் வேலை தான். அது இந்த சமூகத்துக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 334 சமுதாயத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதனால அந்தந்த நான் ரியாக்ட் பண்ணுவேங்க. தப்புன்னா தப்பு தாங்க. அது கடவுளே தப்பு பண்ணாலும் நான் ரியாக்ட் பண்ணுவேன். என்ன, அது நான் பர்சனலா ஒரு சமூகத்தின் மேல நான் வன்மமா இருக்கேன், இல்ல அவங்க என் மேல அப்படி நான் பார்க்கல. ஒருத்தர் தப்பு செய்யறாரு, அவர் தண்ணி அடிச்சுட்டு கூட செய்யலாம், இல்ல அவர் தவறான இது இப்படி பண்ணி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு கூட அவர் தன்னை ஒரு ஆளா காட்டிக்க கூட செய்யலாம். ஆனா யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்க அநாகரிகமா பேசுறதுக்கோ அவமதிக்கிறதோ எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால அது அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு அந்த மக்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல. அன்னைக்கு செஞ்சது தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்ப அது கருணாசாமி சொல்லி இன்னைக்கு இது இப்ப போறீங்க வர்றீங்கல்ல, எத்தனை கிராமம் போறேன், எல்லாரும் தானே வரவேற்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, பக்கத்துல இருந்து போட்டோ பிடிக்கிறாங்க, திருநீர் வைக்கிறாங்க, வாழ்த்துறாங்க, எல்லாம் பாக்குறேன். சின்ன குழந்தைங்களும் என்ன வாழ்த்துறாங்க, பெரியவங்க. அதனால இது சமூக வலைதளங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கக்கூசு டஸ்ட்பின் மாதிரி. என்ன, அதுல 100 செய்திகள் வந்தால் அதுல 2 செய்திகள் தான் நல்ல செய்திகளே வரும். அதனால அதை நான் பெருசாவே எடுத்துக்கிறது. அதை என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் விஜயும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர், வேலுநாச்சியாரை ஒரு கொள்கை தலைவர்கள் ஒருத்தரை பிரகடனம் பண்ணியிருக்காரு. விஜய் கட்சிக்கு இங்க வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்க ஒரு கள அரசியல்வாதியா ஃபீல் பண்ணிருப்பீங்க. 2 அந்த வேட்பாளர் ஒரு இடத்துல நான் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க தோழர்களோட வந்தாங்க. வரும்பொழுது நான் பார்த்து நான் டாட்டா காட்டினேன். அதே மாதிரி அந்த நிர்வாகிகள் சில பேர் இருந்தாங்க, அவங்கள பார்த்து கை காட்டினா நான் சொன்னேன் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க, அவங்களையும் பார்த்து வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் வாழ்த்துக்கள்னே அப்படிதான் சொன்னாங்க. ஸோ எனக்கு விமர்சனங்கள் அந்த தலைவர் மேலேயும் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டுகள் மேலேயும் எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. எனக்கு மட்டும்தான் இல்லை, எவ்வளோ பேருக்கு இருக்கும். அதே மாதிரி என் மேலேயும் அவங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். பொது வாழ்க்கை அதுவும் அரசியலுங்கிற வரும்போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பார்க்குற வரைக்கும் விஜயை பிடிக்கும். நான் பிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ரசிகரா விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், தனுஷை பிடிக்கும், சிவகார்த்தியனை பிடிக்கும், ஏன் என் பையனை கூட தான் பிடிக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் அது பெருசா இங்க இம்பாக்ட் பண்ணுமாலாம் எனக்கு தெரியல. விஜயும் ஒரு சிறுபான்மை அடையாளம் கொண்டவர். திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு கடந்த சில தேர்தல்களா பெரிய அளவுல காரணமா இருக்கு சிறுபான்மை வாக்குகள் ஒரே பக்கமா போலரைஸ் ஆகுறது. அதுல ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணாருன்னா திமுக கூட்டணிக்கு பின்னாடி இல்லைங்க. இப்போ அவர் சிறுபான்மையை சார்ந்தவருங்கிறது எப்போ உங்களுக்கு தெரியுது? வேட்புமனு தாக்கல் பண்ணும் பொழுதுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 30 ஆண்டுகளா எனக்கு தெரிஞ்சு, நான் காலேஜ் படிக்கும் போது அவர் ஹீரோ ஆயிட்டாரு. அவர் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. நான் அவரோட 2 வயசு 3 வயசு பெரிய ஆளா தான் இருப்பேன். ஏன்னா நான் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு தான் பிரசிடென்சிக்கு வந்தேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலங்களாக ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடையாளத்தையே காட்டிக்காமல் ஒரு காமனா விஜய் அப்படிங்கிற ஒரு பெயர்ல பயணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு தேர்தல்னு வந்த உடனே தன்னை ஒரு சிறுபான்மையரா ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துறாருல, அதுவே ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது இதே தமிழிசை ஹெச் ராஜா போன்றவர்கள் அவரை விஜய்னு சொல்லாதீங்க, ஜோசப் விஜய்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போ இவங்க இந்த மத ரீதியா அவங்களை தனிமைப்படுத்த பாக்குறாங்க, அதை அவமானப்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இது எவ்வளவு சீப்பான அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைச்சேன், கடவுள் சத்தியம். அதனாலதான்
என் பையனுக்கு வெற்றிமாறன் அசுரன் படத்துல நடிச்ச காலங்கள்ல ஒரு பேர் வைக்கணும், ஒரு பொதுவான பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, டிஸ்கஸ் பண்ணும் பொழுது கூட நான் சொன்னேன், தேவையில்லை, நான் விருப்பப்பட்டு வச்ச பேர் கென். கென்னுங்கிறது KEN, கென் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். நீ டிக்ஷனரி எடுத்து பார்த்துக்கோங்க. அது வந்து முழு கிறிஸ்டின் பேரும் கிடையாது, வேற ஒரு காமன் பேர், அவ்வளவுதான். நீங்க ஒரு கிறிஸ்துவ பேரா இருந்தா அதுக்கு முன்னாடியே பின்னாடியே ஒரு பேர் சேர்ப்பாங்க. கென்னுன்னு வெறுமனே ஒரு பேர் உலகத்திலே இருக்காது. நீங்க வேணா அதையும் செக் பண்ணிக்க. நான் வச்சிருக்கேன், அது அப்படியே இருக்கு. ஏன்னா நான் ஹிந்து, என் மனைவி கிறிஸ்டின். என்ன, அவனுக்கு நான் ஆசைப்பட்டு வச்ச பேர் அது, அவன் அப்படியே இருக்கட்டும். அவன் ஃபியூச்சர்ல அவன் எந்த ரிலீஜனை தேர்ந்தெடுக்கிறானோ எடுத்துக்கட்டும், அது அவன் பிரச்சனை, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு மனநிலையில உள்ளவனா சினிமாவில் இருந்துட்டு போ. அவன் திறமையை வச்சுதான் ரசிப்பாங்க, திறமையை வச்சுதான் அவனுக்கு மரியாதை. மதத்தை வச்செல்லாம் இங்க மரியாதை கிடையாது, ஜாதியை வச்செல்லாம் இங்க யாருக்கும் மரியாதை கிடையாதுன்னு சொன்னவனா. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய்க்காக அன்றைக்கு கோவப்பட்ட நான் தான் இன்னைக்கு விஜய் மேல கோவம் வருது. இத்தனை ஆண்டுகளாக நீ உன்னை அடையாளம் காட்டிக்காம அந்த மக்களுக்காக எந்த ஒரு, இப்ப மணிப்பூர்ல அடிச்சு கொன்னாங்களே, எரிச்சாங்களே, எத்தனை பேர் என்னென்ன கற்பழிச்சு என்னைக்காவது வாயை திறந்திருப்பார் அவரு? ஒரு மனுஷனாவது, ஒரு நடிகராவது, ஒரு காமனான ஒருத்தராவது நீங்க பேசியிருக்கலாம்ல. அப்படிலாம் மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு நான் ஜோசப்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த கிறிஸ்டின் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அவங்க முதல்ல உண்மையிலே அவங்க அது வேற கேள்வி வரும்ல. ஒரு இயேசுநாதருங்கிறவர், எதுக்காக அவரை வந்து இவ்வளவு நேசிக்கிறோம்? உலகமே ஏன் நேசிக்கிறது? அவர் செய்த தியாகம் தான். அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாகத்தானே அன்பை விதைச்சாரு. அப்ப நீங்க இவ்வளவு கொடூரம் நடக்கும்போது அமைதியா இருந்துட்டு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூட சொல்லாம இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்துட்டு இப்ப தேர்தல் வரும் பொழுது ஒரு வாக்குக்காக ஒரு மதத்தை அடையாளப்படுத்துறது வந்து எந்த அளவுக்கு நாகரிகமானதுன்னு தெரியல. அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய பிரச்சாரம். ஆமா, ஏன் வாக்களிக்க கூடாது? ஏன்னா அதுக்கு தகுதியற்றவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தகுதியற்றவர். 4 வருஷமா நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அவர் OPS மாதிரி தற்காலிகமா அவர் வந்தாரு. இவர் வந்து அந்த சூழல்ல அம்மா இறந்ததுனால வந்தார். இவருக்காக ஓட்டு போட்டெல்லாம் மக்கள் இவர் முதலமைச்சரா வரணும்னு தேர்ந்தெடுக்கலாம் இல்லை. அடுத்து அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு திறன் சார்ந்தவரும் கிடையாது. அடுத்து எம்ஜிஆருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பைலா பிரகாரம் இவர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அதுவும் கிடையாது. எல்லாமே உள்ளடியாவே பண்ணி ஒன்றை செஞ்சுக்கிட்டு அதுலேயே வந்து குறிப்பா வந்து ஒரு மனுஷன்னா வார்த்தை சுத்தமா இருக்கணும். சொன்ன மாதிரி சரியோ தப்போ தவறே பண்ணாலும் பரவாயில்லைங்க, ஆனா அதை ஏத்துக்கிற மனநிலை வந்து இருக்கணும். அது அட்லீஸ்ட் இல்லை, அதை நியாயப்படுத்துறதுக்காக உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். என்னை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு கமிஷன் பார்ட்டி. 4 பேர்கிட்ட காசு வாங்குறது, 4 பேர் பிரிச்சு கொடுக்கறது, 4 வேலையை கொடுக்கறது, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், 4 பேர் இப்படி ஆசைகளை தூண்டி அந்த நிர்வாகிகளை கூட வச்சுட்டு இப்படி பண்ற ஒருத்தர். இன்னொன்னு அதையெல்லாம் கடந்து அது கூட அரசியலுக்காக அவர் பொழப்புக்கு ஏதோ ஒன்று பண்றாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நலன்களையும் உரிமைகளையும் கொண்டு போயிட்டு பாஜக அடமானம் வச்சுட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசி தன்னை நியாயப்படுத்த முயற்சி பண்றாரு. அவர் செஞ்ச குடியுரிமை சட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வேளாண்மையில எல்லாத்தையும் கண்மூடித்தனமா ஆதரிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒண்ணு செய்யறாருல. சிவகங்கை தொகுதி மக்கள் கருணாஸ் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கணும்? தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா கடந்த காலங்கள்ல முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பா பெண்களின் இடத்துல மிகப்பெரிய வரவேற்பு, பல திட்டங்களை சொல்லலாம். இப்போ கொடுத்திருக்கிற 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்ல எவ்வளவோ விவசாயம், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், மாணவிகள், தொழில், துறவு, வங்கி கணக்கு, லோனு, இந்த மாதிரி சுய தொழில், இப்படி எல்லா துறைகள்லையும் தொழில் வளர்ச்சி, இப்படி எல்லா துறைகள்லையுமே அவர் வந்து வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காரு. அதுல வந்து இல்லத்தரசி திட்டங்கிறது ஒரு 8000 ரூபாய் இலவச கூப்பனுங்கிறதுலாம் நிச்சயமா அந்த கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதுன்னு போக ஒரு மதசார்பற்ற ஒரு 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 அரசியல், ஒரு மக்களை மத ரீதியாக பிரிக்க நினைக்கக்கூடிய ஒரு பாஜகவுக்கு மாற்று ஒரு எதிர்ப்பு, கடுமையாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரா அவர் இருக்கிறதுனால அவர் முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த கவர்னர்களுடைய லொல்லு, அது போக வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய தமிழர் நலன், தமிழருடைய பண்பாடு. இப்ப ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா இப்ப இப்படி கேட்கலாம். கீழடி இவ்வளோ ஒரு 5600க்கும் மேற்பட்ட கீழடி, பொருணை, இந்த மாதிரி இடங்கள்ல இவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சும் அதை ஏற்க மறுக்கக்கூடிய மத்திய அரசு எப்படி இந்த தமிழர்களை ஏத்துக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஒரு வரலாறை உன்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நீ ஆரியத்தை முன்னிலைப்படுத்துற, சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துற, நீ பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்க நினைக்கிற. ஆனா எங்களுக்கு எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. ஆனா நீ எல்லாம் கதையா சொல்ற. நீ கதையா இல்லாத ஒரு சரஸ்வதி நதி இருக்கிறதா சொல்ற. அப்ப இப்படி ஒரு வஞ்சகமான ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டையும் மொழியையும் மக்களையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் இந்த மண்ணையும் காப்பாத்துறதுக்கு தளபதி வேணுங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. நன்றி சார். பிரச்சாரத்துக்கு இடையில உங்க நேரத்தை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.